மாநாட்டை திறந்து வைத்த புலவர் சிவந்தியப்பன் அவர்களே, வரவேற்புரையாற்றிய RMS அவர்களே, தமிழகத்தினுடைய இன்றைய அரசியல் சூழ்நிலைகளை நாட்டு மக்களுக்கு எடுத்துச் சொல்ல இருக்கின்ற நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மக்கள் தலைவர் வைகோ அவர்களே, பொருளாளர் பாசிலாமணி அவர்களே, துறை பொதுச் செயலாளர்கள் நாசிரேத் துரை அவர்களே, மல்ல சத்யா அவர்களே, பாலகிருஷ்ணன் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் கணேசமூர்த்தி அவர்களே, கழகத்தினுடைய முன்னோடிகளே, அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, தோழர்களே, இன்று வந்திருக்கின்ற அனைவரும் இங்கே பேசிய பலரும் குறிப்பிட்டதைப் போல தமிழ்நாட்டு அரசியல் நிலைகளெல்லாம் நம்முடைய பொதுச்சார்பில் எடுத்து இங்கே உரையாற்றி இருக்கின்றார்கள். அதற்கு இடையில் நான் பத்திரிகையாளர் வாயிலாக நான் பணிவன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள் விழாவை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் துவக்கப்பட்ட காலம் முதல் தொடர்ந்து செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி நாங்கள் மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம். அண்ணாவுடைய இதயத்தை இரவல் வாங்கியவர்கள் நடத்துகின்றார்களா அல்லது அண்ணா பெயரை வைத்துக் கொண்டிருக்கின்ற கட்சி நடத்துகின்றதா? அண்ணா பெயரை நடத்திக் கொண்டிருக்கின்ற கட்சியும் மாநாடு நடத்துவது கிடையாது, அண்ணாவுக்கு பெருமை சேர்ப்பது கிடையாது. அண்ணாவுடைய இரவல் வாங்கி அந்த கட்சியும் இந்த பெருமை சேர்க்கின்ற காரியத்தில் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுதான் இன்றைக்கு அண்ணாவின் பெருமையை நாட்டுக்கு எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த மாநாட்டில் இங்கே பார்த்தால் லட்சக்கணக்கில் இந்த அரங்கம் நிறைந்து வெளியே திரண்டிருக்கின்றார்கள். இடதுபுறத்திலே தாய்மார்கள் பல்லாயிரக்கணக்கில் அமர்ந்திருக்கின்றார்கள். இங்கு எனக்கு முன்னாலே பலர் குறிப்பிட்டதை போல ஒருவரை கூட பணம் கொடுத்து வாகனம் வைத்து நாம் அழைத்து வரவில்லை. வந்திருக்கின்ற அத்தனை பேரும் தாங்களாக முயற்சி எடுத்து இந்த மாநாட்டிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அதிமுக இந்த 2 ஆண்டு காலத்தில் நான் கேட்க விரும்புகிறேன். முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டீர்களே, எங்காவது ஒரு இடத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியது உண்டா? மக்களை சந்தித்தது உண்டா? ஒரு மாநாடு நடத்தியது உண்டா? அண்ணாவுக்கு பெருமை சேர்க்கின்ற அந்த நிகழ்ச்சியாவது நீங்கள் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றார் சொன்னால் இன்றைய முதலமைச்சர் எதிரேயும் பங்கெடுத்துக் கொள்ள என்பதுதான் இன்றைக்கு நாடு நாம் பார்க்கிறோம். அந்த கட்சி இன்றைக்கு ஆங்காங்கே தொகுதி கூட்டம் என்று நாடாளுமன்ற தொகுதி கூட்டம் என்று போட்டார்கள். தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருக்கும் தெரியும் எப்படி நடைபெற்றது. அந்த கூட்டத்திற்கு ஏராளமான அரசுவாதிகளை அனுப்பியும் சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் என்று வாகனம் வைத்து அதில் ஏற்றி வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்து அதற்கு கூலியும் கொடுத்து தான் நடத்தினீர்கள். ஏதாவது ஒரு இடத்திலாவது இன்றைக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை போல மக்களை நீங்கள் சந்தித்தது உண்டா என்றால் அதிமுகவுக்கு கிடையாது. அதிமுக இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கலாம். நான் பணிவோடு தெரிவிக்க விரும்பினேன் உங்களுக்கு, அதிமுகவுக்கு இருக்கின்ற ஆதரவு என்பது இந்த நாட்டு மக்கள் மத்தியிலே 20% தான். அதற்கு மேல் அதிமுகவுக்கு கிடையாது. இன்றைக்கு அதிமுக வெற்றி பெற்றது என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் யார்? கலைஞர் கருணாநிதி தான் அதற்கு அடிப்படை காரணம். அவருடைய குடும்ப ஆட்சி, அந்த அமைச்சருடைய ஆட்சி, மாவட்ட செயலாளர் ஆட்சி, எம்எல்ஏ ஆட்சி என்று எங்கே எடுத்தாலும் லஞ்ச ஊழல் என்று தலைவிரித்தாடிய காரணத்தினால் நாட்டு மக்களுக்கு ஏற்பட்ட அதிருப்தி தான் அதிமுகவுக்கு வெற்றியை தவிர அதிமுகவுக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு கிடையாது. இன்றைக்கு நான் பணிவோடு தெரிவிக்க விரும்புகிறேன். அதிமுகவை இன்றைக்கு பல இடத்தில் கூட்டம் நடத்துகின்றார்கள். 2 ஆண்டு சாதனை என்று குறிப்பிடுகின்றார்கள். அந்த எல்லா கூட்டத்திற்கும் என்ன செய்கின்றார்கள்? மக்கள் கூடுகின்றார்களா? எங்கேயும் மக்கள் கூடுவது கிடையாது. இன்றைக்கு அதிமுக வந்துவிட்டது. எங்கே லஞ்சம் இல்லை, எங்கே ஊழல் இல்லை, எல்லா இடத்திலையும் லஞ்சம் இருக்கிறது, ஊழல் இருக்கிறது என்பதை மக்கள் மறுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். திமுகவிலே கலைஞர் குடும்பம்
அமைச்சர்கள் குடும்பம், எம்எல்ஏ குடும்பம் என்று ஊரை கொள்ளையடித்தார்கள். இன்றைக்கு நீங்களும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைக்கு ஜெயலலிதா நீதிமன்றத்திற்கு ஊழல் குற்றச்சாட்டிற்கு படியேறிக் கொண்டிருக்கிறார். இன்னொரு புறத்தில் அண்ணா திமுக அமைச்சர்கள் இன்றைக்கு எல்லோரும் படியேறிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த ரெண்டு கட்சி ஊழல் கட்சி தவிர நேர்மையான கட்சிகளா? மக்கள் சொல்லுங்கள். இந்த இரண்டு கட்சியினர் இப்ப எல்லோரும் ஊழல்வாதியை தவிர யார் நேர்மையானவர்கள் சொல்ல முடியுமா? ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் எந்த விதமான அப்பழுக்கற்ற குற்றச்சாட்டிற்கு ஆளாகாதவராக, தனி ஒழுக்கத்திலேயும் சரி பொது வாழ்க்கையிலேயும் சரி ஒரு நேர்மையான தலைவராக இருக்கின்ற தலைவர் யார்? வைகோவை தவிர வேறு யாராவது நீங்கள் குறிப்பிட முடியுமா? அதிமுகவிலே சொல்ல முடியுமா? திமுகவிலே சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட தலைவருக்கு எதிர்காலத்திலே நாம் ஆதரவு தர வேண்டும் என்று நான் உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, நமக்கு இனித்தான் அதிகமான வேலை இருக்கிறது. இந்த மாநாட்டிலே பங்கெடுத்துக் கொண்டு உங்களை பணிவோடு கேட்க விரும்புகிறேன். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி போட இருக்கிறோம். அது எப்படி என்பது பொதுச்செயலர் உரிய காலத்தில் இருப்பார். ஆனால் நம்முடைய பொதுச்செயலர் எதை நினைக்கிறாரோ அதுதான் நடைபெறும் என்பதை குறிப்பிட்டு வந்திருக்கின்ற நீங்கள் அனைவரும் இன்னும் 7 மாத காலம் இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலுக்கு. அந்த 7 மாத காலத்தில் நீங்கள் எங்கே மக்களை சந்திருக்கிறீர்களோ, எங்கே எல்லாம் சந்திக்கிறீர்களோ அந்த இடத்துல எல்லாம் நம்முடைய தலைவருடைய எந்த துறையிலே தலைவர் இன்றைக்கு சேவை செய்யவில்லை? முல்லை பெரியாரா அல்லது காவிரியா அல்லது கூடங்குளமா அல்லது விலைவாசி உயர்வா அல்லது நெய்வேல் நிலக்கரி சுரங்க தொழிலாளருடைய பிரச்சனையா? எல்லா காரியத்திலையும் மக்கள் பிரச்சனையை பணியாற்றிக் கொண்டிருக்கிற தலைவர் தான் நம்முடைய தலைவர். அவருக்கு ஆதரவு தரக்கூடிய நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பு தந்திருக்க நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். மாவட்ட கழகம் மற்றும் மாநாடு நடக்கின்ற சூளக்கரை பகுதி மக்கள் சார்பில் கழக பொதுச் செயலாளர் அவர்களுக்கு பட்டாடை போர்த்தி ஆளுயர மாலை அணிவிக்கப்படுகிறது. மாவட்ட கழகத்தின் சார்பில்